கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்களை திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவாகிய தேவனை கனப்படுத்தி கொண்டே வருகிறார். நான் சுயமா பேசல, நான் பேசுறது நான் பேசல, என்னை அனுப்பின பிதா இதைத்தான் பேசணும், இதைத்தான் செய்யணும் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எப்படி பிதாவை கனப்படுத்துகிறார் பாருங்க. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நாமும் பேசுறதுக்கு முன்பாக நாம் யோசிக்கிறோமா? பேசி விட்டு யோசிக்கிறோம், வார்த்தையை கொட்டி விட்டு அப்புறம் யோசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சுயமாய் பேசவில்லை. அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் வல்லமை வெளிப்பட்டது. காரணம், பிதாவாகிய தேவன் இதற்காக தான் என்னை அனுப்பினார். இந்த பூமியில போய் ஜனங்கள் ரட்சிப்புக்காக, ஜனங்கள் விடுதலைக்காக, ஜனங்கள் அற்புதங்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவன் திட்டத்தை நிறைவேற்றினார். அப்படிதான் நாமும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் கட்டளையிட்டதை தான் நம்ம செய்யணும். அவர் சொல்றதான் நம்ம சொல்லணும். நாம இஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது. நாம நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்தோம் என்றால் விழுந்து போய் விடுவோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேற்றரவாளன் இருக்கிறார். நாம் ஒரு நிமிஷம் எந்த காரியம் செய்தாலும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அழகா போதிப்பார். இதைத்தான் நீ பேசணும், இதான் சொல்லணும், இதான் பிதாவுக்கு பிரியம், எனக்கு பிரியம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுப்பார். பிதா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். பிரியமானவர்களே, அதனால அவர் சொல்றாரு, பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும். இதைத்தான் உபதேசம் பண்ணணும், இதைத்தான் பேசணும். அதனாலதான் வேத வாக்கியங்களை எடுத்து உரைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்ப நாமும் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்றதா நான் சொல்லுவேன், ஆண்டவர் விரும்புறதா நான் செய்வேன் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இன்றைக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். யாரிடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை குறித்து உபதேசம் பண்ணணும், உபதேசிக்க கூடாது என்பதை குறித்து கர்த்தர் எங்களோடு கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.